ஹேண்ட் ரெஸ்டட் பெப்பர் சிக்கன். இதுக்கு ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 மண்டை கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சாப்பாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அண்ட் தென் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அண்ட் தென் 2 பெரிய சைஸ் தக்காளி சாப்பாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ அதுக்காக முன்னாடியே நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சிக்கன் ஸ்மெல் வெளியே தெரியாது. அண்ட் தென் தனியா பொடி, மிளகா பொடி அண்ட் சிக்கன் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பிளேட் மூடி 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுவே தண்ணி விட்டு நல்லா வெந்து ஆயில் பிரிஞ்சு வரும். அண்ட் தென் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி சிக்கன் நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா பஞ்சு மாதிரி வேக வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி சிக்கன் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் போடுற சீக்ரெட் மசாலா வேறு எதுவும் இல்லை, மிளகு சோம்பு வறுத்து பவுடர் பண்ணி கடைசியில் ஆட் பண்ணுங்கள். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். காரத்துக்கு தேவையான அளவை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதும் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க.